சிவ அன்பர்களுக்கு வணக்கம். இன்று வள்ளுவர் பெருமானை பலர் தூக்கி வைத்து கொண்டு அவருக்கு என்ன ஆடை அணிவது, இந்த ஆடையை பற்றி எவ்வளவோ நாட்டில் மக்களுக்கான அதை செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய தொண்டுகள் இருக்க, இதை தூக்கி வைத்து கொண்டு ஒரு காரணத்தோடு இது நம்ம முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னதாகவே நான் திருக்குறளை சிவநூல் என்று நான் எழுதியிருந்தேன், பேசியிருந்தேன். அதற்கான ஆதாரங்களை எல்லாம் பட்டியலிட்டு சிவபரத்துவம் பேசக்கூடிய நூல் என்று ஒரு பதிவு கூட இட்டிருந்தேன். எந்த சமயமும் ஏற்றுக்கொள்ளலை. மற்ற சமயங்கள் திருவள்ளுவர் கூறிய அத்தனை கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி உலகத்தில் உள்ள அத்தனை சமயங்களும் ஏற்றுக்கொள்வதில்லை. இது உலக பொதுமறை என்று சொல்வதற்கு என்ன பொருள் என்றால், உலகத்திலே எந்த சமயமாக இருக்கட்டும் அதெல்லாம் வேறு, அதையெல்லாம் தாண்டி மனிதனாக பிறந்தவன் செம்மையாக வாழ்ந்து எப்படி இறைநிலையை அடையலாம் என்று சொல்லி பக்குவப்படுத்தி அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அதிலேயே வீடு பேர் எல்லாம் இதிலேயே அடங்கி இருக்கிறது. இதெல்லாம் இந்த உயிரை உயர்நிலைக்கு செலுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஞான நூல். எப்படி ஒருவன் பண்போடு வாழ வேண்டும், எப்படி கொள்ளத்தக்கன எவை தள்ளத்தக்கன எவை என்று வரையறுத்து அந்த இது சொல்கிறோம் இல்லையா, சனாதன தர்மம் என்று சொல்கிறோம்ல, சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற பிறந்தது முதல் இறப்பு வரை உள்ள பல்வேறு சடங்குகள், நெறிமுறைகள்லாம் கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது வேதத்திலே சொல்லப்பட்டது, அங்கேருந்து உற்பத்தியானது. வேதம் சிவபெருமானால் உரைத்தது, வேதமும் பொருளும். அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நூலில் கண்ட கருத்துக்கள் முழுவதையுமே அப்படியே திருக்குறளில் அனைத்து அங்கே பதிவு செய்திருக்கார். வேண்டுமானால் நான் ஆதாரம் தருகிறேன். ஆகமங்களாக இருக்கட்டும், திருமுறைகளாக இருக்கட்டும், வேத நூல்களாக இருக்கட்டும், அவற்றில் உபநிஷதங்கள், இதிலிருந்தெல்லாம் ஆதாரமே இந்த திருக்குறளில் உள்ள கருத்து முன்னாடியே இவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு வடிவமைத்து தமிழ் கூறு நல்லுலகுக்காக வள்ளுவர் பெருமான் வழியாக இறைவன் அளித்திருக்கிறார். எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய இந்த வேதங்களாக இருக்கட்டும், உபநிஷதங்களாக இருக்கட்டும், ஆகமங்களாக இருக்கட்டும், அங்கேயே இந்த கருத்துக்கள் இருக்குது. நமது திருமுறைகள் அதை அப்படியே தமிழ்படுத்தி நமக்கு அந்த ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்காங்கள்ல, அதிலெல்லாமே இந்த கருத்துக்கள், திருக்குறளில் உள்ள கருத்துக்கள் அப்படியே இருக்குது. ஏன்னா மூலம் வேதங்கிறதால ஆச்சாரியார்களால் வேறு பிறந்த கருத்து சொல்ல முடியாது. இதில் பார்த்திங்கன்னா நற்றாள் என்று வருது. இப்போ முதல் திருப்பதியுமே சிவபரத்துவம் தான் ஏன் பேசுது, நற்றாள்னு சொல்லுது. அடியை அடையணுங்கிறாரு. இதை திருவடி அடைவது தான் உயிரின் இலக்கு என்று சொல்கிறார். வேறு எந்த சமயத்திலாவது இருக்கா? அவர்கள் சொல்கிறாங்களா இறைவனோட திருவடியை அடையணும்னு சொல்லி? ஒரு சமயம் உருவமே இல்லை என்று சொல்கிறார்கள். இன்னொருவர் ஒரு இறைவனை சொல்கிறாங்க, அவருடைய திருவடியை அடைதல்னு எங்காவது சொல்லியிருக்கா? அப்போ சைவத்தில், இந்து சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சைவ சமயத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன உனக்கு குணம், என் குணம் என்று சொல்லி அவர்கள் இறைவனுக்கு இறைவன் சொல்கிறாங்களா? அவர்களுக்கு 8 குணம் இருக்குதுன்னு அவர்கள் சொல்லியிருக்காங்களா? இதை பொருள் எழுதிய வைணவர், அது பரிமேலழகர் வைணவர் சிவபெருமானுக்கு ஆகம நூலில் சொல்லக்கூடிய 8 குணங்களையும் எடுத்து அப்படியே பதிவு செய்கிறார், விளக்கம் சொல்கிறாரு. தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை என்று 8 குணங்கள் சிவபெருமானுக்கு. குணங்களே இல்லாத இறைவனுக்கு இந்த உலகியலை வைத்து அவருடைய குணங்களை அப்படியே கண்டுபிடித்து இப்படிப்பட்ட ஒருவரால் தான் இந்த உலகத்தை இயக்க முடியும் என்று இறை குணங்களாக சொல்லப்படுகின்றது. அவரே சொல்கிறாரு, சிவாகமங்களில் இப்படி குணங்கள் விரித்து சொல்லப்படுகிறது என்று சொல்லி. சரி, இப்போ இந்த அவர் உடையை பற்றி பேசுகிறாங்களே, இவங்களுக்கு ஒரு 100 குறள் தெரியுமா? ஒரு 50 குறள் தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? 10 குறள் தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? குறளை பொருளோடு தெரிஞ்சிருந்தவங்க எத்தனை பேர்? எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறீர்கள்? அவர் எந்த உடை அணிஞ்சிருந்தான்னா, காவி உடை அணிஞ்சிருந்தான்னா, நீல நிறை உடை அணிந்திருந்தான்னா, வெண்ணில அடை அணிந்திருந்தால் என்ன? அதனால் என்ன வரப்போகிறது? முதல்ல அந்த நூல் தான் ஏன் நமக்கு வேணும். எந்த ஆசிரியர் எழுதுனா நமக்கு என்ன? அவரோட உருவம் இப்படி இருந்ததுன்னா என்ன யாருக்கு தெரியும்? திருவள்ளுவர் அந்த உருவத்தில் தான் இருந்தாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஒரு கற்பனையாக அவருடைய நூல் வடித்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்து இப்படி தான் ஒரு ஆச்சாரியர், ஒரு குரு இப்படி தான் இருந்திருப்பார் என்று வரையப்பட்டதை ஒழிய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய வரைபடமோ ஏதோ கிடைத்தெல்லாம் வழி வழியாக வந்ததில்லை. ஒரு ஆச்சாரியார் அவருடைய வடிவம், பல ஆச்சாரியர்களுக்கு வடிவம் கிடையாது. இதெல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கூட திடீர்னு யாராவது ஒரு சித்தர்னால் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கம்ப்யூட்டரில் போட்டுலாம் வடிவமைக்கிறாங்கலாம், பெரிய தவறு.
அதனால் வந்து உருவத்தையே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று வள்ளுவரே சொல்லியிருக்கார். உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்றுலாம் பாடியிருக்கார் இல்லையா? நீ உருவத்தை பற்றி எது பண்ணுற? அவர் என்ன பாடியிருக்காருயா? அதை கடைப்பிடிக்க முடியுமா உன்னால்? புலாலை வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. கடுமையான வந்து வாசகத்தை எழுதியிருக்காரு. திருமந்திரத்துலேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, ஞான நூல்களில் எல்லாத்துலேயுமே இருக்குது. புலால் வந்து உண்ணவே கூடாதுன்னு இருக்குது. அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. அவர் எந்த ஆடை நீங்கியிருந்தா உனக்கு என்ன? பிறன் இல் விழையாமை, அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்படக்கூடாதான்னு சொல்கிறாரு. கொல்லாமை, உயிர்களையே நீ கொல்லவே கூடாதுன்னு சொல்லி கொல்லாமையை வந்து மிகவும் உபதேசிக்கிறாரு. கல் உண்ணக்கூடாதுங்கிறாரு, குடிக்கக்கூடாதுங்கிறாரு. நீ எதுக்கு வந்து திருவள்ளுவரை பற்றிலாம் பேசுகிற? நன்றாக வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எவனாவது வந்து திருவள்ளுவர் சொன்னதை கேட்டு இந்த தமிழகத்தில் வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர்? மற்ற இன்னும் ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன். நிறைய ஒழுக்கங்கள் இருக்குது. சூதாடக்கூடாதுங்கிறார். இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்லையா? அரசாங்கமே வந்து லாட்ரி சீட் நடத்தி சூதாடலையா? அரசாங்கமே மது வந்து விற்று கொண்டிருக்கிற காலத்தில் திருவள்ளுவருக்கு வந்து அவர் சொன்னதை வந்து கேட்குறதா, அவர் என்னடா வந்து உடையணிந்திருக்காருன்னு கேட்குறீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு அஞ்ஞானத்தின் உச்ச நிலையில் இருக்குது. மக்கள் வந்து கல்லாத மனிதர்கள் என்று வந்து இது பண்ணி அப்படி தான் அந்த இந்து சமயத்தை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று ஒரு இயக்கம் வந்து போனதால் தான் அந்த இயக்கங்களே வந்து அழிக்கப்பட்டது. அப்புறம் வரக்கூடியவர்களும் அதே வந்து தொடர்ந்திங்கன்னா பார்த்தாச்சு. ஆலயங்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் ஓட்டு காரணமாகவே பிற சமயங்களுக்கு ஆதரவான ஒரு போக்கு வந்து எவ்வளோ பெரிய கேடு விளைவித்தது என்று அனுபவபூர்வமாக பார்த்த பிறகும் இதையே வந்து சொல்லி கொண்டிருந்தால் வந்து என்னை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதாரத்தோடு முன்னதாக பதிவு செய்த ஒரு நகர்படத்தை இத்துடன் இணைத்திருக்கிறேன். நண்பர்கள் கேட்டு தெளிவு பெற வேண்டும். நாம் முதலில் தெளிவு பெற வேண்டும். எப்படியெல்லாம் இவர்களால் சதி செய்து ஏமாற்றப்படுகிறோம். கடவுளே இல்லைன்னு சொல்கிற உனக்கு எதுக்குயா வள்ளுவர் எதை வந்து அணிஞ்சிருந்தால் உனக்கு என்னையா? அந்த முதல் இறை வணக்கம் இருக்குது, அதை வந்து ஒத்துக்கிறீங்களா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்றே உலகு. உனக்கு அதே நீ ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு அவர் என்ன எழுதியிருந்தால் உனக்கு என்ன? ஏன் இப்படிலாம் வந்து ஒரு அரசியல் பண்ணுறீங்க? என்ன காரணம்? இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சித்த சிவாதீனம் உள்ளவர்கள் பேசுவது போல் இருக்கிறது ஒரு அற்ப விஷயம். எவ்வளவோ செய்தி மக்கள் நலனுக்காக வந்து செய்ய வேண்டியிருக்கு. அதையெல்லாம் விடுத்து திருவள்ளுவர் வந்து காவி அணிஞ்சிருக்காரு, பட்டை போட்டிருக்காருன்னா 1930 அவருடைய படம் அப்படி வரையப்பட்டிருக்க. நிறைய வந்து பழைய படங்கள்லாம் இருக்குது. நீ எடுத்துவிட்ட. அவர் வந்து விபூதி பூசினதை எடுத்துவிட்ட, ருத்ராட்சம் பூசினதை எடுத்துகிட்ட. கலைஞர் அங்கே வந்து சிலை வச்சுருக்காரு. எதற்கு வந்து நீர் முத்திரையை வந்து காட்டி வச்சார்? இந்த சிண்டு வரலாம், இந்த கட்டை வரலாம் சேர்றது நீர் முத்திரை. ஏன்னா சமுத்திரத்தில் அங்கே இருக்குது. ஒரு காரணத்தால் வச்சுருக்கார். கலைஞர் சும்மா வைக்கலை. அந்த சிலையில் இருக்கிறது நீர் முத்திரை. 3 விரல் நேராக இருக்கும். இந்த சுண்டு விரலும் கட்டை விரலும் சேர்ந்துருக்கும். அது வந்து யோக நிலையில் வந்து இந்த வேதங்களில் உள்ள இந்த சிவாகமங்களில் உள்ள அந்த யோக சம்மந்தப்பட்டதை கலைஞர் வந்து அந்த சிலையை செய்யும்போது கன்னியாகுமரியில் நட்டிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அப்போ ஏதாவது எதிர்த்தீங்களா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அன்பர்கள் தொடருங்கள். சமீப காலமாக திருக்குறள் என்பது தன்னுடைய சமயத்து நூல் என்று சொல்லி முன்னதாகவே சமணர்கள்லாம் கூட அப்படியெல்லாம் கோரியதாக எல்லாம் வந்து வரலாறுகள் உண்டு. அப்பொழுதும் அது தவறென்று தெரிந்தும் பல காரணங்களுக்காக துணை போன துரோக கூட்டம் அது எப்பொழுதுமே இருக்குது. உலகம் தோன்றியது முதல் பகை கூட்டமும் தேச துரோக கூட்டமும் சமய துரோக கூட்டமும் இறைவனிடமிருந்து எல்லா நலன்களையும் பெற்றும் உள்ளிருந்தே சதி செய்து இறைவனுக்கு எதிராக செயல்பட்டு அதற்கான தண்டனைகளை அடையக்கூடிய அந்த கொடியோர்கள் எப்பொழுதும் கலந்துதான் இறைவன் இங்கே படைத்திருக்கிறார்கள். அவர்களையும் செம்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இப்பொழுது சமீப காலமாக சில சமயத்தார்கள் திருக்குறள் எங்களுக்கு உரிய நூல், திருக்குறளே வந்து எங்கள் கடவுளை தான் வந்து சுட்டுகிறது, எங்கள் சமய கருத்துக்களை தான் எடுத்து வைக்கிறார்கள் என்று சுட்டுகிறார்கள். அதற்கு துணை போகக்கூடிய விலைக்கு போய் சமய துரோகத்தோடு அல்லாமல் தேச துரோகமும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் எப்பொழுதும் போல அவர்களுக்கு பின்னணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு நம்மவர்கள் கூட வந்து வரிந்து கட்டி கொண்டு இல்லை திருக்குறள் வந்து எங்கள் நூல் தான், சைவ சமயத்தை சார்ந்த நூல் தான் என்று அவர்களுக்கு பதில் வேறு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வினா முதல் அதிகாரம் இருக்கிறதே சிவபெருமானையே வந்து போற்றக்கூடிய, சிவபெரும்பொருளை போற்றக்கூடிய, வேதத்திலே நமசிவாயச சிவதராயசே என்று
அடையாளம் காட்டப்பட்ட சிவபெருமான் திருவடியையே சேர வேண்டும் என்று சுட்டக்கூடிய முதல் அதிகாரம் இருக்கிறது. அதற்கு என்னடா பதில் சொல்கிறாய் என்று ஒன்று கேட்க வேண்டும். அதுலேயும் சுருக்கமான கேள்வி, உன்னுடைய சமயத்திலே இந்த திருக்குறளுக்கு நீ உரிமை கோருகிறாயே, உன்னுடைய சமயத்திலே இந்த ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழில் தெல்லையில் மானடம் செய் வரதர் பொற்றால் தோழலை என்று சொல்லி அந்த இறைவனோட திருவடியை சிந்தித்து இந்த இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கை இந்த ஊனடைந்த உடம்பு பிறவியை நாம் எடுத்த நாம் இறைவன் திருவடியை தான் அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த திருவடி பற்றியே சொல்கிறது அல்லவா. முதல் அதிகாரத்தில் அங்கே திருக்குறள் திருவள்ளுவர் சுட்டுகிறார் அல்லவா. அது வேத நெறியிலே சொல்லப்பட்ட வேத ஆகம நெறியிலே சொல்லப்பட்ட வேத ஆகம நெறிவின் பிரிவான திருமுறைகளிலே சொல்லப்பட்ட இறைவன் திருவடியை சார்தல் என்று அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த இலக்காகிய சாயுஜ்ய நிலையை சுட்டக்கூடிய அந்த கருத்தினை சொல்லக்கூடிய சமயமா உங்கள் சமயம் என்று சொல்லி ஒதுக்கி விட்டு போக வேண்டும். அவர்களுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது. சரி, இந்த திருக்குறள் உங்களுடைய சமயத்து என்று சொல்கிறாய், சொல்லி கொண்டு போ, நீ அதன்படி ஒழுகு, அதன்படி நேர்மையாக வாழு, இறைவனை அடைய, நற்பெயர்களை எல்லாம் அடைய என்று சொல்லிவிட்டு ஒதுக்கி விட்டு போகணும். அவர்களுக்கெல்லாம் போய் பதில் சொல்லி கொண்டு அவன் எதையோ சொல்கிறான். இந்த ஒன்றுக்கு சொல்லு, உன்னுடைய சமயத்தில் உன்னுடைய சமய நூல் நீ போற்றக்கூடிய நூல் திருவடியை அடைய வேண்டும், இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்று எங்காவது சொல்கிறதா? இதற்கு பதில் அவர்களால் சொல்ல முடியாது அல்லவா. பாருங்க, தேவர் குரலும் திருநான் மறைமுடியும் இப்படியெல்லாம் கோருவார்கள் என்று தெரிந்து என்னமோ அந்த மூதாட்டி அதான் திரிகால ஞானிகள் அவர்கள்லாம் சிவபெருமான் திருவருளால் உலகத்திற்கு அறத்தை உரைத்து அவ்வப்போது நெறிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிவபெருமான் அங்கே சிவலோகத்திலே பயிலக்கூடிய முனிவர்கள் நிலையில் உள்ளவர்களை எல்லாம் ஆண்களாகவும் பெண்களாகவும் படைப்பார். அந்த வகையிலே படைப்பிக்கப்பட்டவர் நமது அவ்வை மூதாட்டி. அற்புதமான ஒரு பொருள். இப்படியெல்லாம் பின்னால் கோருவார்கள். அவர்கள் நூல் தான் என்று உங்கள் நூல் என்று சொல்லி நாங்களும் அதில் உரிமையை கொண்டாடுகிறோம், அதை நாங்கள் போற்றுகிறோம்னு சொன்னால் நீ போற்று. எங்கள் நூல் எல்லாமே போற்றத்தக்க நூல்கள் தான், நீ கற்று போற்று, யாரும் வேண்டாங்களே. திருவள்ளுவரே எங்கள் கடவுளை தான் சுட்டுகிறார், அவர் எங்கள் சமயத்தை தான் சார்ந்தார் என்று சொல்லி எங்களுடைய ஒரு குருவுக்கு அவர் சீடர் என்றெல்லாம் சொல்லி என்னென்ன உளர வேண்டுமோ எந்த ஒரு பைத்தியக்காரத்தனத்தோட எல்லைக்கே போகிறார்கள். அதற்கு இங்கே துணை போகக்கூடியவர்கள் என்ன உலக பொதுமறை இல்லை. உலக பொதுமறை என்றால் தீயோர்களுக்கெல்லாம் இது மறையல்ல அல்லவா. தீயோர்களை விளக்கணும், விலங்கு மனித உருவத்திலேயே விலங்காக வாழக்கூடியவனெல்லாம் விளக்கணும், அவனுக்கெல்லாம் கிடையாது. யார் நல்ல நெறியிலே நின்று இறைவனுடைய திருவடியை நாட வேண்டும், இறைவனை சார வேண்டும், அறத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்பி பயணிக்கிறார்களோ இறைவனை நோக்கி, அவர்களை முறையாக இறைவன் திருவடியை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற நூல். நான் கூட அன்பர்களுக்கெல்லாம் சொல்வேன், ஒருவன் ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும், செம்மையாக நடத்த வேண்டும், இறைவன் அன்பிற்கு ஆளாக வேண்டும், இறைவனுடைய திருவடி பெயரை அடைய வேண்டும் என்றால் திருக்குறளை மட்டும் முற்ற கற்று அதன் வழி ஒழுகி வாழ்ந்தாலே இறைவனுடைய திருவடியை அடைந்து விடலாம். முன்னதாகவே இதான் அடையாளம் காட்டி விட்டார்களே, நீ வாழ்ந்து கொண்டே இல்லறத்திலையும் இரு, எல்லா ஆட்சி அதிகாரங்களையும் பெற்று நன்றாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு அறத்தில் தலை நின்று இறைவனுடைய திருவடியை அடைவதற்கான அந்த செந்நெறியிலே செல் என்று சொல்லி அங்கே ஆற்றுப்படுத்துவது என்ன என்றால் வேத நெறி, வேத உபநிடத, வேத சிவாகம புராண திருமுறைகள் வழியிலே நெல் என்று அது சொல்லப்படுவது என்று நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமுறைகளை நாம் சிவாகமங்களோட கருத்து, வேதத்தின் கருத்துக்களை எல்லாம் பின்னால் வந்தவர்கள், திருவள்ளுவருக்கு பின்னால் நமது ஆச்சாரியர்கள், ஒவ்வொரு காலகட்டத்தில் தோன்றியவர்கள், அவர்கள் அதையெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்து கொண்டு போயிருக்கலாம். அப்படி நான் சொல்லணும். அப்படி அதனால தான் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், திரைகால ஞானி என்று என்பதால் சிவபெருமான் இவர்கள் வாக்கு வழியாக ஒரு அற்புதமான ஒரு பாடலை நல்வழி என்று சொல்லி அவர்கள் எழுதிய யாத்த நூலில் 40வது பாட்டு, தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று ஒரு பாட்டு
இது எல்லா அன்பர்களும் நான் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு சரியான பொருள் எங்கேயுமே விரித்து சொல்லவில்லை. இந்த முனி மொழியும் என்றால் என்ன என்று தெரியாமல்லாம் இருக்கிறார்கள். யாருக்கும் அவரவருக்கு தெரிந்த விளக்கத்தை சொல்கிறார். தேவர் குரலும் தேவாதி தேவனாகிய சிவபெருமான் இந்த திருவள்ளுவர் வழியாக நமக்கு அருளிய அந்த குரல்களும் தேவர் குரலும் திருநான்மறை முடிவும். திருநான்மறைன்னா 4 மறை ரிக்வேதம், எஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்கள். அந்த வேதங்களோட சாராம்சமாக இருக்கக்கூடிய முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சிவபெருமானால் மண்ணு மாமலை மகேந்திர மதிலில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தார்களே அந்த ருத்ரர்களுக்கெல்லாம் விளக்கினார்கள் இல்லையா? அந்த சிவாகமங்கள் இருக்கு இல்லையா, 28 ஆகமங்கள், அதுதான் திருநான்மறை முடிவு. முடிந்த முடிவாக இறைவன் பரம்பொருள் சிவபெருமான் ஒருவரே, அவரை அடைய உயிர்களோட இலக்கே சிவபெருமானே என்று சொல்லி தெளிவாக உணர்த்தக்கூடிய அந்த சைவ சித்தாந்த நூல்கள் இருக்கு இல்லையா, அதுதான் திருநான்மறை முடிவு. நான்மறைகள் என்றால் அந்த 4 வேதங்கள் குறிக்கும். அவைகள் பகரக்கூடிய முடிந்த முடிவாகிய அந்த செந்நெறி இருக்கிறது அல்லவா, சிவநெறி இருக்கிறது அல்லவா, தெளிந்த ஒரு நெறி இருக்கிறது அல்லவா, அந்த சிவாகமங்களை தான் இங்கே சுற்றார். தேவர் குரலும் திருநான்மறை முடிவும். முடிந்த முடிவு எது? சித்தாந்தம், சைவ சித்தாந்தம். சிவமே பரம் ஏக இறை என்பதை சுட்டக்கூடிய அந்த உயர்ந்த நெறி. மூவர் தமிழும். அவர்கள் எதை மூவர் தமிழில் எவற்றை உரைத்திருக்கிறார்கள்? வேதங்களில் சொல்லப்பட்ட நெறிகளையும் சிவாகமங்களில் சிவபெருமானால் பகரப்பட்ட அந்த நெறிகளை எல்லாம் நமக்கு தமிழிலே வடித்திருக்கிறார்கள். நம்முடைய அதாவது மாதவம் செய்த தென் திசை, நமது முன்னோர்கள்லாம் இங்கே உலகத்திலே சிறந்த நாடு இந்திய நாடு, சிவபூமி. அதிலையும் சைவம் அறிவுபூர்வமாக ஒரு சுத்தாத்வித சைவம் விளங்கக்கூடிய இறைவன், நேரடியாக இறைவனையே ஐக்கியமாகக்கூடிய நெறியை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சைவ நெறியை இங்கே போற்றக்கூடிய பகுதி நமது தமிழக பகுதி. இந்த தமிழக பகுதியில் பிறப்பதற்கே தவம் செய்ய வேண்டும். அது சைவ நெறியை பின்பற்றக்கூடிய குளங்களிலே இல்லங்களிலே பிறப்பதற்கு மிகவும் தவம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் இந்த வேதத்தையும் ஆகம கருத்துக்களையும் சிவாகம கருத்துக்களையும் தமிழிலே பகர வேண்டும் என்று சொல்லி வேதத்தை தமிழில் விரித்தார் என்று சேக்கிழார் பந்தநல்லூரில் ஞானசம்பந்த பெருமானை சொல்றார். தமிழில் விரித்து இந்த தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த ஞானத்தை, சிவஞானத்தை ஊட்ட வேண்டும் என்ற கருணையால் அந்த மூவர் வழியாக சிவபெருமான் அருள் இருக்கார் இல்லையா, அந்த அவர்களுடைய அந்த தமிழும் முனிமொழியும். முனிமொழியும் என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புராணங்களை எப்படி வாக்காலேயோ எழுத்து வடிவாகவோ அறநெறிகளை எல்லாம் எடுத்து, சிவநெறிகளை எல்லாம் எடுத்து, வேத நெறி எடுத்து ஏற்பினால் எல்லா உயிர்களாலையும் பற்ற இயலாது, எல்லா உயிர்களுக்கும் பற்ற இயலாது என்ற பெருங்கருணையால் இறைவனை பல பாத்திரங்களை பிறப்பித்து ராமாயணம், மகாபாரதம், அதை போல இதிகாசங்களாக இருக்கட்டும். ஏன்னா ராமாயணம் மகாபாரதம் என்ன சொல்கிறார் இவர் என்று என்றால், ராமாயண மகாபாரதத்தில் உள்ள அத்தனை பாத்திரங்களும் சிவ பூஜை செய்யக்கூடியவர்கள். இதை முதலில் புரிந்து கொண்டால் உங்களுக்கு போதும். நன்றாக சிந்தித்து பார்த்தால் இதெல்லாம் விளங்கும். அத்தனை பாத்திரங்களும் எல்லாமே விபூதி பூசக்கூடியவர்கள். அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் வேற மாற்றி அமைத்திருக்கிறார்களே ஒழிய எல்லாருமே திருநீர் அணியக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெரியோர்கள். எல்லோரும் சிவத்தையே வணங்கி, அவர்கள் அரக்கர்களாக இருக்கட்டும், நல்லவர்களாக இருக்கட்டும், தீயவர்களாக இருக்கட்டும், எல்லாமே சிவ வழிபாடு. ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு பார்த்திகலிங்க பூஜை என்று சொல்லி அவர்கள் இஷ்ட தெய்வமாக சிவத்தை வைத்து பூசித்தவர்கள். அப்புறம் அதில் என்ன வாழ்வியல் நன்னறிகள், வேத நெறிகள், எப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அறநெறிகள்லாம் அங்கே புகழப்பட்டிருக்கிறது. திருக்குறளில் சொல்லப்பட்ட அத்தனை நெறிகளும் அந்த ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் இருக்கா இல்லையா? அதனால் இது எல்லோருக்கும் உரிய நூல். அப்படிலாம் பார்க்கணும். முனிமொழியும் என்றால் அங்கே நந்தி தேவருக்கு இந்த புராணங்களை எல்லாம் சிவபெருமான் உபதேசம் செய்ய அந்த நந்தி தேவர் வியாசர், அந்த வியாச முனிவருக்கு மொழிய வியாச முனிவரிடமிருந்து சூத முனிவர், அதான் புராணிகர் என்று பேர், சூத முனிவர் என்று சொல்லி
ஒரு பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் பிறந்தவர் சூத முனிவர். இங்கே எந்தவித வேறுபாடும் இந்து சமயத்திலே கிடையாது, சைவ சமயத்திலே கிடையாதுன்றது இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். வியாசர் யாரு? ஒரு மீனவ பெண்ணோட பிள்ளை இல்லையா? இங்கே ஏதாவது ஜாதி குல இழிவு ஏற்றத்தாழ்வுலாம் இங்கே இருக்கிறதா இவன் தான் உண்டாக்குறான். ஜாதியெல்லாம் சொல்லி 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 ஏற்றத்தாழ்வெல்லாம் இவன் தான் சுட்டி சுட்டி உண்டாக்குன ஒழிஞ்சு அந்தந்த ஜாதிக்காரன் யாரும் பிற ஜாதிக்காரர்களை இழுத்து நோக்கிறதில்ல, இழுத்து பேசுறதில்லை. இப்படியெல்லாம் இவன் தான் செய்கிறான். எல்லாத்தையும் கடந்தது நம்ம முனிமொழியும்னா அந்த சூத முனிவர் வேத முதல்வன் முதலா விளங்கி வையம் ஏதப்படாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலா புலிந்த சூதன் ஒளிமாளுகின்றே கலிக்கோவை என்று சொல்ல என்று ஞான சம்பந்த பெருமானால் இந்த சூத முனிவரால் கலிவிருத்த பாக்களாக வரையப்பட்ட பகரப்பட்ட 18 புராணங்களையும் படி என்று சொல்கிறார் என்று அதற்கு சேக்கிழார் பெருமான் நமக்கு விளக்கம் சொல்லியிருப்பார். வாழ்க அந்தனர் என்று எழுதி பகர்ந்த அந்த திருப்பாசுரத்திலே 8வது பாடல் வைகை நீரிலே இந்த பாட்டை உள்ளடக்கிய ஏடுகள் அங்கு போட வைகை வெள்ளத்திலே ஓடக்கூடிய வெள்ளத்திலே உலகோர்கான பாண்டியனும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சரியாரும் சமணர்களும் பௌத்தர்களும் உலகோரெல்லாம் காண வரைந்து பகர்ந்து அந்த ஆற்றிலே இட அது எதிர்த்து போனதல்லவா 7 கிலோமீட்டர் திரு ஏடகம் வரை எதிர்த்து நீரை எதிர்த்து போனதில்லை. அதில் உள்ள ஒரு பாட்டு என்று அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் புராணங்களை படிக்க வேண்டும். சிவனடியார்களாக இருக்கக்கூடியவர், சைவத்தை பயிலக்கூடியவர்கள் புராணங்களை முற்றிலுமாக படிக்க வேண்டும். அதுதான் மூவர் தமிழும் முனிமொழியும் என்றால் சூத முனிவர் வழியாக பகரப்பட்ட அந்த 18 புராணங்களையும். அது என்ன 18 புராணம்? 10 தானே சிவபுராணம், 4 விஷ்ணு புராணம், 2 பிரம்ம புராணம், 1 சூரிய புராணம், 1 அக்னி புராணம். அந்த 8 புராணங்களையும் அவர்களையெல்லாம் முதன்மையாக வைத்து பேசுகிறது என்றால் எவரை முதன்மையாக வைத்து பேசினாலும் அது ஏக இறை சிவன் என்பதால் சிவத்தையே முதன்மையாக வைத்து பேசுவது என்ற பொருள் என்பதால் நீங்கள் அவற்றையெல்லாம் படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதான் முனிமொழியும் என்றால் சூதபுராணிகர் வழியாக வழங்கப்பட்ட 18 புராணங்கள் என்று சொன்னோம். உரைநூல்களில் இந்த விரிவாக இல்லை. கோவை திருக்கோவையார் மணிவாசகர் வழியாக திருவாசகமும் மணிவாசகர் அருளிய திருவாசகமும் திருமூலர் சொல்லும். அவர் என்ன சொல்றாரு? திருமூலர் 9 ஆகமங்களை தானே நான் அப்படி மொழிபெயர்த்து இருக்கிறேன்னு சொல்றார் இல்லையா? அதை பாடியிருக்கிறேன் என்று சொல்லி திருமூலர் வாக்காலே சொல்கிறார். திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். ஆகவே திருக்குறளை முற்றிலுமாக வேத நூலிலே கண்ட கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு ஒப்பற்ற நூல் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். இந்த யார் இந்த ஔவையார்? அவங்கள நூலுக்கே ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் இப்படி யாராவது எழுதி வைப்பாங்களா? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி அவங்களோட நூல். ஆத்திச்சூடினா யாரு? ஆத்தியை சூடி இருக்கிறது பெருமான், அவர் ஒருத்தர் தானே. கொன்றை வேந்தன் கொன்றைய சூடிய பெருமானை தவிர அவர் தவிர யாருமே இல்லையே. ஆத்திசூடில் அரணை மரவேல்னு 30வது பாட்டு. அரணை மரவேல்னா சிவபெருமானை மரவேல். அரண் என்ற சொல் சிவபெருமானுக்கு மட்டுமே இது சிவத்தை பேணில் தவத்துக்கழகு கொன்றை வேந்தெல்லாம் 28வது பாட்டு. இதெல்லாம் மறைத்து விட்டார்கள். இந்த நூலெல்லாம் எங்கே தூக்கி எறிஞ்சிட்டானுங்க. அறநூல்கள் பூரா அறநூல்கள் ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, முதுமொழி காஞ்சி, ஏலாதி, நல்வழி எவ்வளவோ அறநூல்கள் அறத்தை மட்டும் உணர்த்தக்கூடிய வாழ்வியல் பண்பு நலன்களை எல்லாம் உணர்த்தக்கூடிய நூல்கள் எல்லாவற்றையும் மறைத்து விட்டு மனிதர்கள் மிருகமாக வாழ்ந்து தமிழருக்கு உள்ள பெருமை தரக்கூடிய, தமிழர்களை செம்மைப்படுத்தக்கூடிய அத்தனை நூல்களும் மறைக்கப்பட்டு எங்கேயோ ஒரு மூலையில் முடங்கி இருக்கின்றன. இவைகளெல்லாம் எடுத்து உரைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. நல்வழியில் என்ன சொல்றாரு? சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவாய அம்மா சொல்றாங்க, சிவாய நம என்று சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாகிவிடும். சிவபெருமான் தான் ஏக இறை என்று சிவாய நம என்று சொல்லி அவனுடைய திருநாமத்தை சிந்தித்திருந்தால் உனக்கு உனக்கு விதிக்கப்பட்ட தீவினைகள் உனக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காது.
இதை தவிர வேறு வழியே கிடையாது, விதியை வெல்வதற்கு இதுதான் வழி என்று சொல்கிறார்கள். அம்மா நீ மற்றதெல்லாம் ஏனைய கடவுள்கள் இருக்காங்க, பல கடவுள் இருக்காருன்னு எங்கெங்கேயோ பரிகாரம்லாம் செய்து ஏமாத்துகிறார்களே இறைவனை முதலீடாக வைத்து, அவன்கிட்டலாம் போய் துணைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். உனக்கு என்ன விதிப்படியோ தான் நடக்கும். எந்த கிரகமோ நட்சத்திரமோ அவர்களுக்கு உனக்கு விதிக்கப்பட்ட விதியை மாற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அதனால் சிவாய நம என்று சிந்தித்து கொண்டு உனக்கு அபாயமே வராது, உனக்கு தீங்கு வராமல் சிவபெருமானை காப்பார் என்று சொல்லக்கூடியவங்க. நீரில்லா நெற்றிபாழ், நீரில்லாத நெற்றிபாழ் என்று உரைத்த சாதாரண மகா மந்திரம் போன்ற ஒரு சொல்லுது சொத்தொடர். நீரில்லா நெற்றிபாழ்னு சொல்லியிருக்காங்க 24வது பாட்டு நல்வழியில். அதனால் முதல்ல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும், திருக்குறளை எவன் வேண்டுமானாலும் உரிமை கொண்டாடிட்டான். அவனை எல்லாம் நம்ம லட்சியமே பண்ணக்கூடாது, அவனுக்கு மதித்து பதில் சொல்வதே இருக்குது. ஒரே வினா, திருவடி சேர்தல் உன்னோட நூலில் இருக்கா? இறைவனோட திருவடியை அடைதல் தான் இந்த உடம்போட இந்த பிறப்போட இலக்கு என்று சொல்லி எங்கள் சமய நூல்களிலே வகுக்கப்பட்டிருக்கிறது. திருக்குறளிலே அந்த முதல் அதிகாரத்திலே அதுதான் நமக்கு முதன்மையாக உணர்த்துகிறார். அந்த வேத சாரத்தை, வேத ஆகம சாரத்தை தான் அங்கே திருவள்ளுவர் உணர்த்துகிறார். அது உங்கள் சமயத்தில் இருக்கிறதா என்று ஒரு வினாவோடு தொடுத்து விட்டு அவர்களை ஒதுக்கி தள்ள வேண்டாம். ஏன்னா நமக்கு பெருமை அது. திருக்குறளை இவன்லாம் உரிமை கோருகிறான் என்றால் பல சமயத்தர்களாக இருக்கட்டும், பல நாட்டவர்கள்லாம் இதோட பெருமையை அறிந்து அவர்கள் மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒப்பற்ற நூல் இன்றைக்கு இந்தியாவிலும் பல மொழிகளிலே நமது பிரதமர் மோடி அவர்கள் இதையெல்லாம் மொழிபெயர்த்து கொண்டு இந்த ஒப்பற்ற நூல் என்று அவர்களும் அதை முனைந்து இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்கு உரிய அந்த திருக்குறள் முதன்மை சைவ நூல். இதிலிருந்து யாரும், அதாவது வேத நூலின் ஒரு அங்கமான சைவ நூல், வேதத்தின் சாரமான சிவாகமத்தின் சாரமான நமது சிவமகாபுராணங்களின் சாரமான ஒரு ஒப்பற்ற சைவ நூல், சைவ சாஸ்திர அடிப்படையிலே விதிகளை வகுத்து கொடுத்த, வாழ்வியல் விதிகளை வகுத்து கொடுத்த ஒரு ஒப்பற்ற நூல் என்று கூறி இதுவரை கேட்ட அன்பர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். இதை நாம் ஒரு உணர்வோடு வாழ வேண்டும். எந்த உணர்வும் இல்லாமல் எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல் எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் வாழ்ந்து முடிவதற்காக நாம் பிறக்கவில்லை. ஏதாவது நாம் பிறந்த இந்த தேசத்திற்கும் இந்த தேசம் தாங்கி நிற்கும் நம்முடைய இரத்தத்தில் அணுவோடு அணுவாக கலைந்த நமது இறைவனை போற்றக்கூடிய நமது வாழ்வியல் அங்கமான நமது சமயத்திற்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்ட எல்லோருக்கும் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.